ஹாய் சிஸ். ஹலோ. அப்புறம் இந்த தீபாவளி உங்க எல்லாருக்கும் எப்படி போச்சு? சேஃபா பட்டாசுலாம் வெடிச்சிங்களா? எல்லாரும் நல்லா ஜாலியா தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க போல. என்னோட தீபாவளி எப்படி போச்சு, அப்புறம் இந்த தீபாவளிக்கு வந்த ஒரு சில மீம்ஸ் ரியாக்ஷன் தான் இந்த வீடியோ. ஆரம்பிப்போமா கச்சேரிய? எனக்கு இந்த தீபாவளி எப்படி போச்சுன்னா, எங்க சொல்லு பாப்போம். காலையில எந்திரிச்சு குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா போய் பட்டாசு எல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறமா அம்மா செஞ்ச கறிக்குழம்ப வாழையில போட்டு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டருக்கு போய் அமரன் படத்தை பார்த்துட்டு நைட் டைம் ஃபேமிலியோட சங்கு சக்கரம் புஸ்வானம் எல்லாம் வெடிச்சிட்டு தூங்கிட்டேன். இப்படி எல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான், பட் அது எதுவுமே நடக்கல. நான் காலையில எழுந்திரிச்சப்போ 9 மணிக்கு பக்கமா இருக்கும். அம்மா செஞ்சு வச்ச பிரியாணியை லைட்டா சாப்பிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டா மணி 1 மணி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, ஹாட்ஸ்டார்ல லப்பர் பந்து மூவி பார்த்துட்டே இருந்தா ஈவினிங் ஆயிடுச்சு. மறுபடியும் லைட்டா பிரியாணி சாப்பிட்டேன். நைட்டு பிரைம்ல இருக்க பிளாக் மூவி பார்த்துட்டு இருக்கும் போதே தூங்கிட்டேன். எனக்கு மட்டும்தான் இந்த தீபாவளி வித்தியாசமா இருக்கா இல்ல உங்களுக்குமா? முன்னெல்லாம் தீபாவளினாலே 1 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே பட்டாசை வெடிச்சு தள்ளுவாங்க. தீபாவளி நெருங்க நெருங்க இன்னும் வெடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ தீபாவளிய மறந்துட்டாங்களோ, ஒரு சத்தத்தையும் காணோம். தீபாவளிக்கு வெடிச்சு முடிச்ச பட்டாச கார்த்திகை தீபத்துக்கும் வச்சு வெடிக்கலான் இருந்தா, கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கிற அளவுக்கு தான் தீபாவளிக்கே பட்டாசு வாங்கி தந்திருக்காங்க. தீபாவளிக்கே இல்லையாமா, இதுல கார்த்திகை தீபத்துக்கு எங்கிட்டு வைக்க? வருத்தப்படாத சிவாஜி, இனிமே எல்லாம் அப்படித்தான். சரி, நம்ம வீட்டுலதான் பட்டாசு வெடிக்கல, எதிர் வீட்லயாச்சும் பட்டாசை வெடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா எங்க வீடு கிளீனா இருக்கு, அவங்க வீடு கிளீனா தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா சாப்பாடு தூக்கம், சாப்பாடு தூக்கம். சாப்பிட்டமா, தூங்கணுமா, ஏந்திரிச்சமா. எல்லா தீபாவளியும் அப்படிதான். பட் இந்த தீபாவளி இதுவும் அப்படிதான். ஆனா இதுதான் பர்ஃபெக்ட். உங்க எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சுன்னு சிம்பிளா கமெண்ட்ல சொல்லுங்க. both are equal. இப்போ தீபாவளி ரிலேட்டடா வந்த ஒரு சில மீம்ஸ் பார்க்கலாம் வாங்க. அண்ணா கொஞ்சம் தள்ளி போய் விடுங்கண்ணா, என் குழந்தை தூங்கிட்டு இருக்கு. மச்சான் பக்கத்து தெருவுல ஒரு யானை வந்திருக்கா. இப்பதான்டா ஒரு யானை போச்சு, இன்னொரு யானை வந்திருக்கா. அடா மச்சான் போலாம். எல்லா பண்டிகைக்கும் இந்த 90s கிட்ஸ் ரிலேட்டடா ஒரு மீம்ஸ் வந்திருதுப்பா. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். பாவுமியா, அவங்க அடுத்த வருஷமாச்சு தல தீபாவளி கொண்டாடணும், அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எப்பா தேங்க்ஸ் பா. பிரேம்ஜிஸ் மாமியார் மசாலாவின் இனிய தல தீபம். பிரேம்ஜிஸ் மாமியார் மசாலாவின் இனிய தல தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடங்கொப்பம் தாமரபரணில தலைமுழுக. ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் சார் இவரு, இப்ப கல்யாணம் பண்ணி மாமியார் மசாலாக்கு ப்ரொமோஷன் பண்றாரு. 90s கிட்ஸ் நீங்களும் வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உலக பொருளாதாரமே வீழ்ச்சி அடைந்தாலும் காலம் காலமாக ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்கறது அது ஆச்சி குலோப்ஜாம் மிக்ஸ் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்களும் இந்த தீபாவளிக்கு குலோப்ஜாம் செய்யலாம் தான் இதை வாங்கணும். மழை வருது, குலோப்ஜாம் செஞ்சா சளி பிடிக்கணும், அதையும் செய்யல. இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஒன்னும் இல்ல, வெறும் பாத்திரம் தான். தீபாவளிக்கு நீங்க ஏதாவது பலகாரம் செஞ்சா இதுல போட்டு கொடுங்க, வாங்கிக்கிறேன். அதேதான் எங்க வீட்லயும் ஸ்வீட்டு காரணம் ஒரு பலகாரத்தையும் செய்யல. நீங்களாச்சும் ஏதாவது ஸ்வீட்டு காரணம் செஞ்சா பக்கத்து வீடு எகுத்த வீடுன்னு கொடுத்து சந்தோஷப்படுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பாய் 10 கிலோ கறி கொடுங்க பாய். என்னது 10 கிலோவா? சாரி பாய், 1 கிலோ தான், பழக்க தோஷத்துல கேட்டுட்டேன். நான் கறிக்கடைக்கு போகும்போது இதை கேட்கணும்னு தோணும், ஆனா பாய் கையில அருவா வச்சிருப்பாரே. நீங்க யாராச்சும் கறிக்கடைக்கு போய் இதை கேட்டிருக்கீங்களா? இதை கேட்டுட்டு திரும்ப 10 கிலோ இல்ல 1 கிலோன்னு சொல்லணும், பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி செலவு செய்யாம பக்கத்து வீட்டு குட்டி பசங்க வெடிக்கும் போது அங்க போய் எப்படி வெடிக்கணும்னு சொல்லி தரண்டா தம்பின்னு எல்லா வெடியும் நம்ம வெடிச்சு காசு மிச்சம் பண்ணலாம். இப்பதான்டா ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்க. இதை விட ஒரு சூப்பரான ஐடியா என்கிட்ட இருக்கு.
உங்க ஏரியால இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 1000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி அவங்க முன்னாடி வெடிச்சு காமிச்சா அந்த ஏரியால இருக்க எல்லாரோட காசும் சேவ் பண்ணலாம்ல. எனக்கு இது சூப்பர் ஐடியாவா தான் தோணுது. விடாமுயற்சி வெடி. இந்த தீபாவளிக்கு பத்த வச்சா அடுத்த தீபாவளிக்கு தான் வெடிக்கும். அதுவும் சந்தேகம்தான். இப்பெல்லாம் லட்சுமி வெடி போய் விடாமுயற்சி வெடி வந்துருச்சா? திட்டத்திட்ட 2 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஒரு பெரிய அப்டேட்டே இல்ல. அப்படியே வந்தாலும் அந்த ரோட்ல இருக்க மாதிரியான போஸ்டர்ஸ் தான் குடுக்குறாங்க. எப்படியோ ஒரு வழியா டப்பிங் வந்துட்டாங்க. அடுத்த ரிலீஸ் டேட் சொல்லிருவாங்க. புதுசா வாங்கின சுடிதார்ல லைட்டா டேமேஜ் இருக்கு. நாளைக்கு போய் மாத்திட்டு வந்துடலாமா? அதுவும் இந்த தீபாவளி டைம்ல. செத்துரும் சார். ட்ரெஸ்னா பார்த்து வாங்க வேணாமா? அதனால நாங்க ட்ரெஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் டைம் ஆகும். வருஷத்துல 2 ட்ரெஸ் தான் எடுக்கிறோம், அதனாலயும் டைம் ஆகும். இதுல என்னன்னா, எங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் எடுத்து அதுல டேமேஜ் ஏதாவது இருந்தா நாங்க போட்டு மூடி மறைச்சிருவோம். வேற யாராவது எடுத்து கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ, அதுல சின்னதா ஒரு ஓட்டை இருந்தா கூட அதை நல்லா பெருசு பண்ணி விட்டு இதனாலதான் இதை நம்பியே வேணான்னு சொன்னேன்னு மாத்திடுவோம். இது அடுக்குமாடா? எந்த ஊர்லடா அடுக்கும்? அடுத்து என்னோட வாட்ஸ்அப்ல இப்படிலாம் கேரக்டர் இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரியுது. நம்மளும் ஏதாவது பேசிருக்கோமான்னு சேட் ஓபன் பண்ணா ஆயுத பூஜை, தீபாவளி, நியூ இயர், பொங்கல் விஷஸ் மட்டும் இருக்கு. எப்படிப்பா? அதுதான் அவரோட சிறப்பு அம்சமே. எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட மொபைலையும் இந்த விஷஸ் சேட் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு சார். இருக்கு மேடம். அதிரடி தீபாவளி ஆஃபர். சிக்கன் பிரியாணி 1 வாங்கினால் 1 இலவசம். பிரியாணி எவ்வளோன்னு? 420 ரூபா தம்பி. 120 ரூபா பிரியாணிய 420 ரூபாய்க்கு குடுக்குறீங்களே, என்னென்ன அநியாயம் இது? எந்த உலகத்துல நடக்கூடாது கதை. அப்படி இப்படி கணக்கு போட்டாலும் 420 ரூபாய்க்கு 3 பிரியாணி சாப்பிடலாம், 3 பரோட்டா சாப்பிடலாம். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. சரி, ஓகே. இந்த தீபாவளி உங்க எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்ததா ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய். வரட்டா மாமே.